இரண்டாம் கடல் புதிய கொஞ்ச தீவதிலே புதிய கொஞ்ச தீவதிலே மூன்றாம் கடல் போர்க்கடலா பள்ளி கொள்ளும் ஐந்தாங்கடல் பால்கடல நாடிதோர் மரகதத்தில் நல்ல தண்ணீர் ஆறாங்கடல் இத்தனையோ சூழ்ந்திருக்கோ பெருங்கடலா தீவுக்கு அப்பால் ஒன்றாம் கடல் ஓர்க்கடல் என்று சொன்னார். இரண்டாவது கடல் கருப்பு கடல் என்று சொன்னார். மூன்றாவது கடலை மோர்க்கடல் என்று சொல்வார்கள். நான்காவது கடல் தயிர்கடல் என்று சொல்வார்கள். எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வீற்றிருக்கும் திருப்பால் கடலை ஐந்தாவது கடல் என்று சொன்னார். ஆறாவது கடல் நல்ல தண்ணீர் கடல். இத்தனையும் சூழ்ந்திருக்கும் ஏழாவது கடலை பெருங்கடல் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்பா அழகாகவே சரி. இந்த பெருங்கடல் பக்கத்துல அழகான ஒரு இருட்டு நாடு, அடர்ந்தது ஒரு கானகம், அங்க கரண்ட் இல்ல. அந்த இருட்டு நாடு அதாவது சூரிய ஒளிவே படாத பூமி. அந்த அளவுக்கு அந்த காடு வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்குது. அந்த இருட்டு நாடு பக்கத்துல ஒரு சொர்ண பூமி. சரி, அதாவது சொர்ண பூமியிலே பளிங்கி என்று சொல்லப்பட்ட மலையாந்திருக்கிறது. சரி சரி. பளிங்கி மலை பக்கத்துல அழகான ஒரு மரகத பாறை. பாறை அருகாமிலே கலங்கமில்ல பாறையிலே திருச்சுனையா தமிழ்ல சுனையருவி ஆடிக்க பொற்றலும் ஆடிக்க பொற்றதிலே வசீகரமனாக உண்டா ஆடி பொள் பாம்புயிலே நல்ல மர்த கலசமே கலசந்தோனே அந்த சொர்ண பூமி அருகாமையிலே அந்த கமலம் என்ற திருச்சுனை. ஆமா, கமலம்னு ஒரு சுனை. அந்த சுனை பக்கத்திலே ஓங்கி வளர்ந்த ஒரு ஆலமரம், பெரியதொரு ஆலமரம். அந்த ஆலமரத்து அருகாமையிலே அழகான ஒரு கரையான் புற்று. நல்லது, வாங்க. அந்த கரையான் புற்றிலே சரி ஆணிப்பொன் இந்திராணி என்று சொல்லப்பட்ட நாகப்பாம்பானது வாழ்ந்து வந்தார். ஆமா, பெரிய பாம்பு. இந்த பாம்பானது சரி தன்னுடைய வாயிலிருந்து நஞ்சினை கக்குவதற்கு பதிலாக சரி ஒரு அமிர்த கர்ப்ப கலசத்தை கக்கி வைத்து அமிர்த கர்ப்ப கலசம்னு சொன்னா கர்ப்ப கலசம்னு சொன்னா முட்டை, பாம்புடக்கூடிய முட்டை. அதை யாரு வந்தறிந்தார்? யாரம்மா? அமிர்த கர்ப்ப கலசமதை ஆதி முனியோ வந்து கண்டார். அமிர்த கர்ப்ப கலசத்தையும் ஆதி முனியோ வந்து கண்டார். ஜீரே கோ பாம்புயின்ற ஜீரே கோ பாம்புயின்ற அமிர்த கலசமிதி ஆதி முனி வந்து கண்டார். அமிர்த கர்ப்ப கலசத்தையும் ஆதி முனி வந்து கண்டார்.
சொல்லுவதே கர்ப்பபல சத்தை. சரி தவத்தில் சிறந்த முனிவனாகியும் சரி வனத்திற்கு சொந்தப்பட்ட ஆதிமுனியாகிய சக்தி முனிவன் கண்டறிந்தார். சரி செஞ்சில் வளர் மானிடர் தேவருக்கு மீது ஆகாது என்று ஆமா அஞ்சல் என்ன மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற ஐந்தெழுத்து மந்திர நமச்சிவாய மந்திரத்தை உருவேற்ற பிஞ்சி மதி தனை போல் பிறந்தார் 7 அரக்கியர்கள். துருக்கியர்கள் பிறந்தார்களா? கிறுக்கி இல்ல செவிட்டு பயில அரக்கி 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 விடுவா அரக்கி அரக்கி 7 அரக்கி பெண்களுங்கோ எப்படி திருநாம பெயர் கொடுத்தார்? எப்படி எப்படி நீலி நீலி என்றோரதி அவள் நீலி நீலி என்றோரதி நீலகண்டி என்றோரதி நீலி நீலி என்றோரதி நீலி என்றோரதி நீலகண்டி என்றோரதி காளி காளி என்றோரதி காளி காளி என்றோரதி அவள் காளாஸ்ரீ என்றோரதி வல்வி என்றோ செல்வி என்றோ வல்வி என்றோ செல்வி என்றோ வல்வி என்றோ செல்வி என்றோ மடந்த என்று தான் பிறந்தார் கல்வி என்னோ செல்வி என்னோ கல்வி என்னோ செல்வி என்றோ பரதையர்கள் தான் பிறந்தார் அரக்கியர்கள் பிறந்த போது அரக்கியர்கள் பிறந்த போது அந்த ஆதிமுனி போய் மறைந்தார். அழகாகவி சரி. 7 அரக்கி பெண்களுக்கும் பெயர் கொடுத்தார்கள். எப்படி எப்படி நீலி நீலகண்டி காளி காளாஸ்திரி வல்வி செல்வி மடந்தை. கடந்தை தம்பி அக்கா. நான் மடந்தேன்னு சொன்னா நீங்க ஏன் கடந்தேன்னு சொல்றீங்க? அதாவது மடந்தையும் ஒண்ணுதான் அந்த கடந்தையும் ஒண்ணுதான். அது எப்படி? கடந்தையின் தன்மையும் மனிதர்களை பார்த்தா உடனே கொட்டும். ஒரு கொட்டு கொட்டிட்டு இந்த போயிரும். மடந்தைன்னு சொல்லப்பட்ட பெண் எப்படி தெரியுமா? ஆ. கடந்தையானது ஒரு கொட்டுல விட்டுரும். ஆமா. மடந்தைன்னு சொல்லப்பட்ட பெண்ணானவள் அடிக்கடி பக்கத்துல இருந்து கொட்டிட்டே இருப்பான்.